என்னம்மா மாப்பிள்ளை என்ன காணும், சாப்பிட வரல? வரேன்னு சொன்னாருப்பா. ஆ. இதோ வந்துட்டாருப்பா. வாங்க மாப்பிள்ளை, உட்காருங்க சாப்பிடலாம். சரிங்க மாமா. ஏய், நீ இப்ப இந்த வீட்டோட வேலைக்காரன். எங்களுக்கு சரிசமமா உட்கார்ந்து சாப்பிட கூடாது. போ, அப்படி போய் கீழே போய் உட்காரு. வேலைக்காரி வந்து சாப்பாடு போடுவா. ஏய், வாய மூடு. அவர் இந்த வீட்டு மாப்பிள்ளை. அவரை போய் கீழே உட்கார்ந்து சாப்பிட சொல்ற? அது சொல்ல நீ யாரு? மரியாதையா பேசு. இவ கரெக்டா தானே சொல்றா? இவனை இந்த வீட்ல வேலைக்காரனா தானே ட்ரீட் பண்ணணும். வேலைக்காரனுக்கு எங்கேயும் டைனிங் டேபிள்ல வச்சு சாப்பாடு போட மாட்டாங்க. கீழே உட்கார வச்சுதான் சாப்பாடே போடுவாங்க. இஷ்டம் இருந்தா சாப்பிட்டோம், இல்லனா பட்னி கிடக்கட்டும். ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவரை எப்ப பாரு அவமானப்படுத்திட்டே இருப்பீங்களா? ரேவதி, எனக்கு கீழே உட்காந்து சாப்பிட்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு பரிமாறிட்டு அவனுக்கு அப்புறம் போய் பரிமாறு. சரிங்கம்மா. மாப்பிள்ள உட்காருங்க. இந்தாங்க. தேங்க்யூங்க. ஏன் யாரும் சாப்பிடாம இருக்கீங்க? சாப்பிடுங்க. மாமா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன மாப்பிள்ளை? இந்த மாதிரி டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டா புவர் டைஜஷன், இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ், பேக் பெயின், முக்கியமா பயங்கரமா வெயிட் போட்டுருமா, ஒபிசிட்டி. என்னங்க இங்கே உட்காந்துட்டீங்க? நான் எங்க உட்கார்ந்தா உனக்கு என்ன? இல்ல, எனக்கு ஒண்ணும் இல்ல. விடிய விடிய இப்படியே உட்காந்துட்டு இருக்க போறீங்களா? அட ஏங்க, இங்க உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறத விட போய் நிம்மதியா படுத்து தூங்குங்க. இல்லையே, உங்களால தூங்க முடியாதுல்ல? நான் தான் இங்க இருக்கேன்ல, அப்புறம் எப்படி உங்களால தூங்க முடியும்? சரி, அப்படியே உட்காந்து அடுத்து என்ன பண்ணலாம், யாரை எப்படி டார்ச்சர் பண்ணலாம்னு யோசிங்க. அப்படி உங்களால யோசிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, உங்க புருஷன் சிவனாண்டி இருக்காருல்ல, அவருக்கு போன் பண்ணுங்க. விடிய விடிய உட்காந்து எதனா திட்டம் போடுங்க. என்ன நக்கல் பண்றியா? சட்டப்படி டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்கு 6 மாசம் ஆகும். அது வரைக்கும் கூட நான் வெயிட் பண்ண போறது இல்லடா. அதுக்குள்ளேயே உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தாம நான் விட மாட்டேன். எத்தனை வாட்டி? சரி, ஏதோ பண்ணுங்க. சித்தி இருக்காங்களே, பேச முடியாதே. இப்ப என்ன பண்ணலாம்? எப்படியாவது சித்தியை விரட்டணுமே.
யாரு இந்நேரத்துல? ரேவதி. சொல்லுமா. மாமா நான் அவரை பார்த்து பேசணும். ஹால்ல தானே படுத்திருக்காரு, பார்த்து பேச வேண்டியதானே. ஷோ, அங்கதான் நந்தி மாதிரி சித்தி இருக்காங்களே. என்னது, சின்னத்த ஹால்ல இருக்காங்களா? அங்க என்ன பண்றாங்க அந்த அம்மா? நான் அவரோட பேசுறேனா இல்லையான்னு வேவ் பாக்குறதுக்காக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்க தான் அவங்கள எப்படியாவது அங்க இருந்து அனுப்பணும். சரி, நான் பாக்குறேன். ம். சின்னத்தை எப்படி ஹால்ல இருந்து விரட்டுறது? ஜெய் ஜங்கா. என்ன இது? நம்ம முன்னாடி வந்து விழுது, திடீர்னு வந்து விழுதே. ஒண்ணும் புரியலையே.